அண்மைச் செய்தி. கரூர் நெரிசலில் குடும்பத்தினர் 2 பேரை இழந்துள்ள பிரபாகரன் தொடர்ந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அதிமுக தெரிவித்துள்ளது. குடும்பத்தில் 2 பேரை இழந்த துயரில் உள்ளவர் என்றும் பாராமல் பிரபாகரனை தொடர்பு கொண்டு திமுக ஒன்றிய செயலாளர் ஆசை காட்டியுள்ளதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. 41 பேர் உயிரிழந்தது குறித்த அந்த வழக்கை தற்பொழுது சிபிஐ விசாரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த மனுதாரர்களை பொறுத்தவரை 4 பேர் அந்த சம்பவத்திலே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். கடந்த வெள்ளி சனிக்கிழமையிலே வாதங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்துக்கு சென்று தங்களுடைய மனைவி, கணவன், குழந்தை உள்ளிட்டவற்றை இழந்தவர்கள் தரப்பிலும் அந்த மனுவை தாக்கல் செய்து வழக்கறிஞர்கள் ஆஜராகி தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது, சிபிஐ மூலமாக விசாரிக்க வேண்டும் என்று அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் திமுக சார்பிலே அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழக வெற்றி கழகத்தினரும் அதிமுகவினரும் மிரட்டி பொய்யாக கையெழுத்து வாங்கி மனுதாரர்கள் என்ற பெயரிலே கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் பெயரில் மனு தாக்கல் செய்து விட்டார்கள் என்று குற்றம் சுமத்தியிருந்தார்கள். இன்று காலையும் நீதிமன்றத்திலே அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் சில மனுதாரர்கள் பெயரில் போலியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன, அதாவது இறந்த உறுப்பினர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த மனுவை தாக்கல் செய்யவில்லை என்று குற்றம் சுமத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் பிரபாகரன் என்ற நபர் தன்னுடைய மகளை மற்றும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த மருமகன் ஒருவரையும் இழந்தவர். இந்த சூழ்நிலையில் அவரும் கூட பொய்யாக மனு தாக்கல் செய்தார் என்று திமுக சார்பிலே குற்றம் சாட்டியிருந்தார்கள். அந்த பிரபாகரனை கூறிவிட்டார், பொய்யாக என் பெயரில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். இதற்கு தாவேகாவும் அதிமுகவும் தான் காரணம், இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் என்றெல்லாம் திமுக அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தான் தற்பொழுது பிரபாகரனே பேசக்கூடிய ஒரு காணொலியை அதிமுக வெளியிட்டிருக்கின்றது. அந்த காணொலியிலே நான் தான் சிபிஐ விசாரணை கேட்டேன், திமுகவை சார்ந்தவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டதாக சொல்ல வேண்டாம், நான் கேட்கவில்லை, பொய்யாக மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஆனால் நான் அதை சொல்லவில்லை, நான் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை என்று வெளியாகக்கூடிய செய்தி தவறானது என்று குறிப்பிட்டு தற்பொழுது இந்த காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அதனை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அதிமுக குடும்பத்தார் 2 பேரை பரிதாபமாக இழந்த துயரில் உள்ளவர் என்று கூட பார்க்காமல் வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுகவை சார்ந்த ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற்றால் பணம் தருவோம், வேலை தருவோம் என்ற ஆசை வார்த்தைகளை கூறி மிரட்டல் துணியில் பேரம் பேசியிருக்கின்றார்கள். அதனை தான் மறுத்த பிறகு தன் பெயருடன் சில ஊடகங்களில் தான் வழக்கே தொடராததாக தவறான செய்தி வெளிவந்ததாகவும் பிரபாகரன் கூறியிருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். திமுக வழக்கறிஞரான வில்சன் மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு கருத்து வாதத்தை திணிக்கவும் முயல்கின்றார் என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அதிமுக, ஏன் பதறுகின்றீர்கள் திமுகவினரே, என்ன தவறு செய்தீர்கள் நீங்கள்? வழக்கு வாபஸ் பெற உங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மூலம் எதற்கு பணம், வேலை தர முன் வருகின்றீர்கள்? ஏன் பிரபாகரன் மிரட்டப்படுகின்றார்? நீதி அமைப்பினுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே தங்கள் விஞ்ஞான ஊழல் தந்திரத்தால் பிரித்து பேசும் அளவிற்கு எதை மறைக்க, யாரை காப்பாற்ற இவ்வளவு முனைகின்றனர் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றது அதிமுக. திமுகவின் அரசியல் தில்லுமுள்ளுகள் தீர்ந்தபாடில்லை. திமுக ஆட்சி செய்தால் நீதியே இவர்களுடன் போர் செய்ய வேண்டிய நிலையில் தான் உள்ளது. வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் தனக்கும் தனது தாயாருக்கும் பாதுகாப்பு வேண்டி காணொலி வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளார். அவர்களுக்கு சிறு கீறல் விழுந்தால் கூட அதற்கு இந்த திமுக அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிமுக சார்பிலே பிரபாகரன் பேசக்கூடிய காணொலியை வெளியிட்டு இந்த பதிவினை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த பதிவின் மூலமாக பிரபாகரன் என்கின்ற நபர் சொல்லுகின்றார், அவர் மனு தாக்கல் செய்ததாக பொய்யாக திமுகவினர் சொல்லியிருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரபாகரனே மனு தாக்கல் செய்யவில்லை, அவருடைய பெயரில் போலியாக மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள் என்று திமுக குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் அந்த பிரபாகரன் தற்பொழுது காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியிலே நான் தான் சிபிஐ விசாரணை கேட்டேன், நான் கேட்டதன் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் என்னிடம் பேசிய திமுகவினர் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டதாக தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவை நான் தாக்கல் செய்யவில்லை என்று கூறிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதை நான் ஏற்கவில்லை. ஆனால் சில ஊடகங்களிலே நான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டில் என்னுடைய பெயரில் யாரோ ஒருவர் என்னுடைய பெயரிலே உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அரசுக்கு எதிராக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் என்று கூறியுள்ளதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் உண்மை இல்லை. இவ்வளவு தூரம் செல்லக்கூடியவர்கள் எந்த நிலைக்கும் செல்வார்கள்? எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் இவர்கள் தான் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதனை பதிவிட்டிருக்கக்கூடிய அதிமுக தான்
இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. திமுக சார்பிலே இவர் மிரட்டப்பட்டிருக்கின்றாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். முன்னதாக நேற்றைய தினம் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி விடுத்திருந்த அறிக்கையில் தான் இந்த பிரபாகரனை குறிப்பிட்டு இந்த பிரபாகரன் என்பவர் தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்று மனு தாக்கல் செய்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இவர் தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கப் போகின்ற பணத்தை எதிர்பார்த்துதான் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். ஏனென்றால் இவர் தன்னுடைய இறந்த குழந்தையையும் மனைவியையும் விட்டு தனியாக பிரிந்து வாழக்கூடிய ஒரு நபர். தாவேகாவினர் பணம் தருகின்றார்கள் என்ற ஆசையிலே மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் என்று அமைப்பு செயலாளர் RS பாரதி திமுக சார்பிலே நேற்று குற்றம் சுமத்தினார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை இந்த பிரபாகரனே முன்வந்து நான் எந்த விதமான சிபிஐ விசாரணை கேட்ட மனுவையும் தாக்கல் செய்யவில்லை, என்னுடைய பெயரில் பொய்யாக யாரோ தாக்கல் செய்து விட்டார்கள் என்று கூறியதாக ஒரு தகவல் பரப்பப்பட்டிருந்தது. நீதிமன்றத்திலும் அது தொடர்பாக சில கோரிக்கைகள் இன்று வைக்கப்பட்டிருந்தன. மனுதாரர்களுக்கு தெரியாமலே மனு தாக்கல் செய்து விட்டார்கள் என்று. எனவே இதில் உண்மை என்ன என்பது தெரியாமல் இருந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பிரபாகரன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வீடியோவில் பிரபாகரன் பேசும் பொழுது நான் தான் மனு தாக்கல் செய்தேன், எனக்கு தெரிந்துதான் அந்த மனுவை தாக்கல் செய்தேன், நான் சிபிஐ விசாரணை கேட்டது உண்மைதான், ஆனால் நான் பொய்யாக ஒரு மனு என் பெயரில் தாக்கல் செய்துள்ளதாக கூறியதாக சில தகவல்கள் கசியவிடப்பட்டன. ஒரு சிலர் அந்த செய்தியை பரப்பினார்கள். எனக்கு நேற்றைய தினம் திமுக சார்பில் ஒரு ஒன்றிய செயலாளர் தொடர்பு கொண்டு நீங்கள் மனு தாக்கல் செய்யவில்லை என்று கூற வேண்டும், அப்படி கூறினால் உங்களுக்கு வேலையும் பணமும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அதற்கு உடன்படவில்லை. இந்த சூழ்நிலையை தான் என்னுடைய பெயரிலே நான் தவறாக ஒரு தகவலை சொல்லியிருப்பதாக பரப்பி இருக்கின்றார்கள். ஆனால் நான் சிபிஐ விசாரணை கேட்டது உண்மைதான், நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய வகையிலே புகார் அளித்தது உண்மைதான் என்பதையெல்லாம் அவரே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இவ்வளவு தூரத்திற்கு தன்னை பற்றி தவறான செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லுவார்கள் என்பதால் தனக்கும் தன்னுடைய தாயாருக்கும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையினால் பிரபாகரனுடைய அந்த வீடியோவை பகிர்ந்திருக்கக்கூடிய அதிமுக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், சிபிஐ விசாரணை கேட்டதற்காக அவர் மிரட்டப்படுகின்றார் என்ற ஒரு பதிவை தற்போது வெளியிட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.